ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை. உங்களை யாராவது லக் இருந்தால் மட்டும்தான் லைஃப்ல பெரிய ஆள் ஆக முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இன்னைக்கு கதை உங்களுக்காக தான். ஒரு சின்ன கல்வெட்டியோட கதை தான் இது. ஆனா இந்த கதையில விடாமுயற்சி இருந்துச்சுன்னா நம்மளால லக்கை தோக்கடிச்சுக்க முடியும் எந்த நேரத்திலையும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுது. நீங்க எப்பவாவது ரொம்ப அன்லக்கியா இல்ல நம்ம ஒரே இடத்துல ஸ்டக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோ உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம கதையை ஃபுல்லா கேளுங்க. ஒரு அழகான மலைகளால சூழப்பட்ட கிராமத்துல பாவப்பட்ட ரவிங்கிற கல்வெட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளுமே ரவி மைல் கணக்கா நடந்து குவாரிக்கு போய் சுட்டரிக்கிற சூரிய வெயிலுக்கு கீழே பாறைகளை உடைச்சுக்கிட்டு இருப்பான். அவன் ரொம்ப கம்மியா சம்பளம் வாங்கினா கூட அது அவன் குடும்பத்தோட பசி அமர்த்துறதுக்கு கரெக்டா இருந்துச்சு. அதனால அவன் என்னைக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது. அவன் அவனோட எஃபோர்ட் மேலேயும் அவனோட நேர்மை மேலேயும் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருந்தான். ஒரு நாள் மதிய வேலை அவன் வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருக்கும்போது அந்த கிராமத்து வழியா ராஜா ஒரு தங்க தேர்ல போறத பாக்குறான். கிராமத்து வாசிங்க எல்லாருமே ராஜாவை பார்த்து தலை வணங்கி நின்னாங்க. அந்த நேரம் ரவி மனசுல ஒரு சின்ன பொறாம எட்டி பார்த்துச்சு. இப்படி ராஜாவா இருக்கிற லக் எனக்கு இருந்துச்சுன்னா அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைச்சான். அன்னைக்கு நைட்டே அவன் கண்ணு முன்னாடி ஒரு ஏஞ்சல் தோன்றி அவன் என்ன ஆசைப்படுறானோ அதை நிறைவேற்றுறதா வாக்கு கொடுத்திருந்தாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம ரவி நான் ஒரு ராஜாவாகணும்னு சொன்னான். அந்த நிமிஷமே ரவி ஆடம்பரமான உடைகள் உடுத்திக்கிட்டு அரசனையில உட்கார்ந்துருக்கான். அவனுக்குன்னு கொஞ்சம் வேலையாட்கள் இருக்காங்க. இப்ப ரவி நினைச்சா இந்த உலகத்திலேயே ரொம்ப ஹாப்பியான மனுஷன் நானாதான் இருக்க முடியும். ஆனா நாட்கள் போக போக ரவி ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணான். ராஜா சூரியனுக்கு பயப்படுறாரு. சூரியன் வரும்போதெல்லாம் வெயில் படாம இருக்கிறதுக்காக நிழலை தேடி ஓடினாரு. அதனால ரொம்ப ஆர்வமான ரவி சூரியனாகணும்னு ஆசைப்பட்டான். இப்ப அவன் சூரியனாய் வானத்துல ரொம்ப பவர்ஃபுல்லா ரொம்பவே வெளிச்சமா இருந்துகிட்டு இருக்கான். மறுபடியும் அவன் ஒரு கருமையான மேகம் வந்து சூரியனோட வெளிச்சத்தை மறைக்கிறத நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சான். அதனால மறுபடியும் ரவி மேகமாகணும்னு ஆசைப்படுறான். ரவி ஆசைப்பட்ட மாதிரியே ஏஞ்சல் ரவிய ஒரு மேகமாக்குறாங்க. ரவியும் கீழே இருக்கிற பூமி மேல மழைய பொழிஞ்சுக்கிட்டே ரொம்ப அழகா மிதந்துகிட்டு இருக்கான். அப்பதான் அவன் அங்க தூரத்துல ஒரு மலை ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப டாலா அந்த மழையால அஃபெக்டே ஆகாம நின்னுகிட்டு இருக்கிறத பாக்குறான். இப்ப அவன் மறுபடியும் மலையாகணும்னு ஆசைப்படுறான். ஏஞ்சல் அவனை மலையாக்குறாங்க. ரொம்ப வலிமையோட ரொம்ப பெருமையா இப்ப ரவி நின்னுகிட்டு இருக்கான். ஆனா ஒரு நாள் அவன்கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு தனியா கலந்து போற மாதிரி அவனுக்கு தோணுது. அங்க ஒரு கல்வெட்டி விடாமுயற்சியோட உளிய வச்சு தட்டிக்கிட்டு இருக்கிறத பாக்குறான். அப்பதான் ரவி ரியலைஸ் பண்றான் அந்த கல்வெட்டி அவனோட விடாமுயற்சியால அந்த மலையவே ஒரு ஷேப் பண்ண முடியுது அப்படின்ட்டு. பவர்ங்கிறது அரசனையிலயோ சூரியன்லயோ மேகத்திலயோ கிடையாது. அது அவனோட கைகள்ல தான் இவ்வளவு நேரமும் இருந்திருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான். மறுபடியும் அவன் அவனாகவே ஆகணும்னு ஆசைப்படுறான். அந்த நாள்ல இருந்து ரவி இன்னும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றான். இப்போ ரொம்ப பெருமிதத்தோட ரொம்ப நிம்மதியா மன நிறைவா வேலை பார்க்கறான். எல்லா மக்களும் அவனோட டெடிகேஷனை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சீக்கிரமே அவன் மதிப்பிற்குரிய கிராஃப்ட்ஸ்மேனா வரான். உலகத்துல இருக்கிற எல்லாருமே அவனை தேடி வர அளவுக்கு மாறுறான். இதெல்லாம் அவனோட லக்குனால கிடையாது, அவனோட விடாமுயற்சினாலேயும் அவனோட உழைப்பாலேயும் மட்டும்தான். இந்த கதை நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்து. ஹார்ட் ஒர்க் தான் எந்த ஒரு காலத்திலையும் லக்கை விட பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம். ஒருவேளை அதிர்ஷ்டம் நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு கதவை ஓபன் பண்ணி விடலாம். ஆனா நம்மளோட டிசிப்ளின், நம்மளோட விடாமுயற்சி, நம்மளோட டெடிகேஷன் தான் நம்மள முன்னாடி போக வச்சுக்கிட்டே இருக்கும். ரவி மாதிரி நம்மள நிறைய பேருமே ஏதாவது ஒரு ஷார்ட்கட் கிடைக்காதா, இல்லாட்டி மத்தவங்க சக்சஸை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு விஷயத்த மறந்துடும். உண்மையான மேஜிக்குங்கிறது நம்மளோட கன்சிஸ்டன்டான எஃபோர்ட்ல தான் இருக்கு. சக்சஸ்ங்கிறது நேரங்காலம் கை கூடும்போது நடக்கிற விஷயம் கிடையாது. அது தினமுமே நம்ம எந்திரிச்சு நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கை பண்ணி யாருமே பார்க்காட்டி கூட நம்ம வேலையை நம்ம கன்சிஸ்டண்டா செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுல தான் இருக்கு. நம்ம ஜேர்னியை நம்ம நம்பணும். நம்மளோட அறிவை நம்ம ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்கு வர அப்டிகல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு தன்னம்பிக்கையோட கடந்து வந்துகிட்டே இருக்கணும். அதனால என்னைக்காவது ஒரு நாள் லக் உங்களுக்கு வரும்னு சொல்லி அந்த லக்கி பிரேக்குக்காக வெயிட் பண்ணாம உங்க பாதைய ஒவ்வொரு அடியா நீங்களே செதுக்க ஆரம்பிங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் ஒரு அழகான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.